எனக்கு சுத்தமா அனுபவமே கிடையாது. ஆக்சுவலி நான் தியேட்டர் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மெமரபிளா ஒரு விஷயம் நடந்தது. அது நான் இன்னைக்கு சொல்லியே ஆகணும். அதுவும் 2 பேரும் மதுரை தான். நானும் மதுரை தான். மதுரை தான் பொறந்து வளர்ந்தது எல்லாமே. "நீ சினிமால போணுமா? நீ போலாம். நீ பாடலாம். நீ என்ன வேணுமோ பண்ணலாம் தங்கம். ஆனா இந்த மாதிரி வரணும். யூ ஷுட் பி சச் எ ஃபைன் ஆர்டிஸ்ட் லைக் ட்ராட்ஸ்கி மருதுன்னு" சொல்லி 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 வளர்த்தாரு. எங்க அப்பாவே தேங்க் யூ ஸோ மச். எனக்கு தேன்மொழி பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தீங்க. ரொம்ப அழகான ஒரு மெலடி. ஐ திங்க் உங்களுக்கு ஐயோ! ஷை ஆவுதே. ஒரு வாரம் மட்டும் பிரிஞ்சாலே போதும், என் போர்வையோ உனையே கேக்கும். சடுகுடு ஆட்டம் தொட தொட போட மனசுதான் காரணம். அடடடா சொல்லி அடங்கிடா உன்னை திருத்ததான் பார்க்கணும். சாரலில் ஒரு தேநீர நீட்டுற என் கண்ணாளா, கொடையில ஒரு மழையில நீ வானத்த கண்ணூர கொண்டாந்து சீத்தாயடா சீத்தாயடா. வணக்கம் எல்லாருக்கும். நான் ஸ்வாகதா கிருஷ்ணன். ஆக்சுவலி நான் இன்னைக்கு வந்து தமயந்தி அக்காக்காவும் ஜேசு சார்க்காவும் தான். ஆக்சுவலி காயல் என்னோட முதல் படம். நான் ஒரு பின்னணி பாடகியாக தான் இருந்தேன். ஒரு 15 வருஷம் வேலை பார்த்தேன் தமிழ் சினிமாவில். எனக்கு ஐடியாவே இருக்கலை. நான் வந்து ஆக்டிங் எல்லாம் வருவேன்னு எனக்கு ஐடியாவே இருக்கலை. ஏன்னா அப்போது ஒரு நாள் இவங்களும் என்னோட ஃபியான்ஸே, எனக்கு இப்போ அவர் தான் என் கணவர், அவங்க 2 பேரும் வந்து கதை சொன்னாங்க அக்கா. அப்போ கதை கேட்டுட்டு என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமாக ஆயிடுச்சு. ரொம்ப செல்லம் ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக எனக்கு எடுத்து சொல்லி, நீ பண்ணணும், ஏன் பண்ணணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, உனக்கு இவ்வளோ அழகான ஒரு கதாபாத்திரம் அமுதாங்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ளோட ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கு, நீ அவசியம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணி காயல் படத்துக்குள்ளே நான் அப்படி தான் நுழைஞ்சேன். ரொம்ப அழகாக கதை சொல்லுவாங்க. தமயந்தி அக்கா கதை சொல்கிறதே வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு சொன்னால் எப்படி எப்படியே கேட்கும் இல்லையா, கண்ணு அசைக்காமல் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க தமயந்தி அக்கா கதை சொல்லும் போது. அப்போ எனக்கு அவங்க மேலே ரொம்ப லவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து காயல் படம் குள்ளே வந்துட்டேன். ஜேசு சாரை தான் முதல் நாள் நான் பார்க்குறேன். நான் அவரை மீட் பண்ணதே இல்லை. ரொம்ப அருமையான மனிதர். ஃபோன் பண்ணால் கூட மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 4 வரி தான் பேசுவார். அதுவாம்மா இதாம்மா, சரிம்மா, ஓகேம்மா, ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, அவ்வளோதான் சொல்லுவார். ஸோ வண்டர்ஃபுல் கை. அதே மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணும்போது ஷூட்டிங்கில் வந்து எனக்கு சுத்தமாக அனுபவமே கிடையாது. ஆக்சுவலி நான் தியேட்டர் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சினிமாவோட அனுபவம் எல்லாம் இன்ச் பை இன்ச் எனக்கு அக்கா சொல்லிக் கொடுப்பாங்க. அதை லிங்கேஷ் எனக்கு ரீஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம ஹீரோ லிங்கேஷ், அது பாரு அன்னைக்கு அக்கா சொன்னாங்கல்ல, அது மாதிரி பண்ணு பண்ணு பண்ணு, கம்ஃபர்டபுளாக இரு சொல்லிட்டு என்னை கைத்தாங்களாக கொண்டு போய் இந்த படம் நடிக்க வச்சாங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு லிங்கேஷ்க்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார் எனக்கு. ஏய் இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படிலாம் சொல்லுவார். மோர் லைக் படி ப்ரோ. தென் அனுமோல் சேச்சி, எனக்கு கண் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சீன் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள், ரொம்ப எமோஷ்னல் ஒரு சீனு. அப்போது ஸ்வாகதா, உன்னோட கண்ணிலே நீ வந்து நிறையா கன்வே பண்ண முடியும், நிறைய கான்வர்சேஷன் வைக்க முடியும்னு எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, என் ஐப்ரோஸ் எப்படி யூஸ் பண்ணுறது வரைக்கும் எனக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க அனுமோல் சேச்சி. மறக்கவே மாட்டேன் நான். சேம், ஷீஸ் அமேசிங். அனுமோல் சேச்சி வந்து இன்னும் நிறையா நம்ம பார்க்கணும். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர், எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவங்க. அண்ட் டேடி, ஐசக் டேடி, நாங்கள் பயங்கர சில் buddies. We have had great fun during the shoot. And Justin sir, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தேன்மொழி பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ரொம்ப அழகான ஒரு மெலடி. ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்ச அளவு பாடிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் சார், தேங்க்யூ. எனக்கும் நானும் ஒரு சினிமா ஃபேஸ், ஒரு கேமரா ஃபேஸ்னு எனக்கே நீங்கள் காமிச்சிங்க. நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ஸ் இருக்கலை நான் படத்துக்குள்ளே நடிக்க வந்தப்போ.
எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது கார்த்திக் சாரோட கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டர் பிரவீன் சார், தேங்க்யூ ஸோ மச். எவ்ரிபடி ஹூஸ் யுவர். ஒரு சின்ன ஒரு இன்னைக்கு ரொம்ப மெமரபுளாக ஒரு விஷயம் நடந்தது, அது நான் இன்னைக்கு சொல்லி ஆகணும். அங்கிள் ட்ராட்ஸ்கி மருது அங்கிள் வந்து நான் பிறந்த நாள்லேருந்து எனக்கு அவரை தெரியும். ஆனால் அவரை இன்னைக்கு தான் தடவை நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி. எனக்கு வந்து பார்த்தது எனக்கு ஷாக் ஆகிட்டேன். நான் இன்னைக்கு எங்கள் அப்பாவும் ட்ராட்ஸ்கி மருது அங்கிளும் வந்து சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. இன்னி வரலையும் எங்கள் அப்பாவுக்கு அம்மாவா அப்பா அப்பா என்னோட அப்பாவும் ரெண்டு பேரும் மதுரை தான், நானும் மதுரை தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. எங்கள் அப்பாவும் மதுரை தான் பிறந்து வந்தது. எங்கள் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஷர்ட் மெஜரா கோட்ஸில் போய் டெய்லர் பண்ணி வாங்கி கொடுத்தது ட்ராட்ஸ்கி மருது அங்கிள் தான். ஸோ இது வந்து எங்கள் அப்பா ஒரு நார்மல் கார்மெண்ட் எம்ப்ளாயி. அதுக்கும் ட்ராட்ஸ்கி அங்கிளுக்கும் சம்மந்தமே இல்லை. இவர் வேறு மாதிரி ஜீனியஸ், க்ரியேட்டிவ் ஜீனியஸ். எங்கள் அப்பா ஒரு நார்மல் கார்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தார். எங்கள் அப்பா எனக்கு பிறந்த நாளில் இருந்து ட்ராட்ஸ்கி மருது அவரோட படங்கள் பாரு, விகடனில் காமிப்பார், அவரோட படங்கள் காமிப்பார். அத்தனை விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணி, நீ சினிமாவில் போகணுமா, நீ போகலாம், நீ பாடலாம், நீ என்ன வேணுமோ பண்ணலாம் தங்கம், ஆனால் இந்த மாதிரி வரணும், யூ ஷுட் பி சச் எ ஃபைன் ஆர்டிஸ்ட் லைக் ட்ராட்ஸ்கி மருதுன்னு சொல்லி வளர்த்தாரு. எங்கள் அப்பாவே இன்னும் ட்ராட்ஸ்கி அங்கிளை பார்க்கல. இத்தனை வருஷத்தில் நான் தான் பார்த்துருக்கேன். அவங்க சென்ட் மேரிஸில் படித்த டைமுக்கு அப்புறமா இன்னைக்கு எனக்கு தான் அந்த பாகியம் கிடச்சிருக்கு. அண்ட் இட் ஃபீல்ஸ் லைக் அ ஹோல் சர்க்கிள். நான் ரிஷிகேஷில் இருந்தேன் நேற்று நைட்டு. இந்த இவெண்ட்டுக்கு இம்மீடியட்டாக கிளம்பி ஐ கேம் ஆல் தி வே. எனக்கு அங்கிள் வராருன்னு தெரியாது. ஸோ திஸ் ஹஸ் மேட் மை ஹோல் childhood till today so meaningful. I thank you so much Damayanti akka for this incredible opportunity to meet uncle at Kayal audio launch, and it means a lot for me. எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ பெரிய டிரெக்டர்ஸ், ரைட்டர்ஸ் இருக்கீங்க, உங்களோட எல்லா அப்ரிசியேஷனும் அக்கா எனக்கு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தட்ஸ் ஆல். பை பை. தேங்க்யூ. பாடலாம். ஐயோ ஷையாவுதே. ஒரு வாரம் மட்டும் பிரிஞ்சாலே போதும், என் போர்வையோ உனையே கேக்கோ, சடுகுடு ஆட்டம் தொட போட மனசுதான் காரணம். அடடடா சொல்லி அடங்கிடா, ஒன்னு திருத்ததான் பார்க்கணும். சாரலில் ஒரு தேநீர நீட்டுற ஏன் கண்ணாளா, கொடையில ஒரு மழையில நீ வானத்த கண்ணூர கொண்டாந்து சீத்தாயடா. சாரி ஜஸ்டின் சார், ரொம்ப மொக்கையா பாடி நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. பட் எல்லாருக்கும் நன்றி. மீடியா நான் ரொம்ப 16 வயசு பொண்ணாக இருக்கும் போதுலேருந்து என்னோட பாட்டிலேருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. நான் இப்போ அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை ஃபிலிம்ஸில், இருந்தாலும் இத்தனை பேரை பார்க்க கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. பட் கீப் சப்போர்ட்டிங். காயலுங்கிறது ஒரு அழகான ஒரு கதை. அது அது மாதிரி இருக்குமா இது மாதிரி இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்சதில் தமயந்தி அக்காவோட வாழ்க்கை தான் அந்த கதையில் பியூட்டிஃபுல்லாக ஒரு ரிவர் மாதிரி போய்கிட்டே இருக்கும். எல்லாரும் உங்களோட எல்லா சப்போர்ட்டையும் என்கரேஜ்மெண்ட்டையும் இந்த மாதிரி சின்ன கதைகளுக்கு, சின்ன படங்களுக்கு கொடுத்து அதை பெரிய படங்களாக, பெரிய வெற்றி படங்களாக ஆக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரொம்ப நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பேசுபவனை விட கேட்ப